கவிதாவோட புருஷனை தேடலான்னு சொல்லி இவளையும் கூட்டிட்டுல சுத்தி இருக்கோம். அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா எவ்வளவு அசிங்கமா இருக்கும், எவ்வளவு கேவலமா இருக்கும். ஆனா இந்த விஷயத்த சொல்லலாம், கவிதா ஏதாவது விபரீதமா முடிவெடுத்துட்டா, இல்ல சொல்லிதான் தீரணும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கூப்பிட்டு சொல்லிடுவோம். சரசு, 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 சரசு. தூக்கம் வருதுங்க. சரசு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? அது என்னங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க? அது அது சொல்லுங்க, என்ன விஷயம்? அது அது நான் அப்புறமா சொல்றேன், நீ தூங்கு. இப்படி வேர்க்குது, இவர் என்ன போத்திட்டு தூங்கிட்டு இருக்காரு? என்னங்க, 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 ஐயோ, என்னங்க, என்னாச்சு? உடம்பு இப்படி கொதிக்குது. என்னங்க, அத்தை, ஐயோ, அத்தை, திவ்யா, இங்க வாங்கல. என்னங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்னாச்சு? திடீர்னு ஏன் இவ்வளவு ஜுரம்? அத்தை, திவ்யா, அத்தை, திவ்யா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்னம்மா, என்னாச்சு? என்ன தெரியல, என்னாச்சு? திடீர்னு அவருக்கு ஒரே ஜுரமா இருக்கு, நடுங்குறாரு. என்ன பண்றதுன்னு தெரியலமா. சரி வாங்க, ஹாஸ்பிடலுக்கு போறோம். அண்ணா, அண்ணா, என்னாச்சு? அண்ணா, என்னாச்சு? என்னங்க, என்னங்க, வாமிட் வருது போல இருக்கு. அண்ணா, இருங்க. சரி இருங்க, நம்ம பக்கத்து தெருவில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, சீக்கிரமா போமா. கொஞ்சம் திரும்புங்க, நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. படுத்துங்க.
என்ன சுப்பு சார், இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர். ஒரு ஊசி போட்டிருக்கேன், 1 hour ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஐயோ ஏய் என்னடா பண்ற? பேசாம படு. இல்லம்மா, முக்கியமான வேலை இருக்கு. என்னங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்ல, நான் அவசரமா போய் ஆகணும். இவ்வளவு நேரம் குளிர் ஜரத்துல இருந்தீங்கல்ல, இப்ப எங்கன்னு அவசரமா போகணும்? கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், படுங்க. இல்ல விடுங்கம்மா, பேஷண்ட் தைரியமா இருக்கும்போது நீங்க ஏன் அவரை பயமுறுத்துறீங்க? சுப்பு சார், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 1 hour ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சீக்கிரம் சரியா போயிடும். உடம்ப பார்த்துக்கங்க. நான் வரட்டுமா? டேக் ரெஸ்ட். திவ்யா, டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடு. என்னன்னு? என்ன வேணும்? மொபைல் இங்க வச்சிருந்தேன், அது போன் தானே, இதோ இங்க இருக்கு, நான் எடுக்கிறேன். ஏன் பதறேன்னு? நான் பாக்குறேன். யார் போன்ல? யாரு? கம்பெனி கால்னு. போன் இங்க வைக்கிறேன். என்ன நடக்குதா நீ? திடீர்னு அண்ணனுக்கு என்னாச்சு? எனக்கு தெரியல. கட்டின பொண்டாட்டி உனக்கு எப்படி தெரியாம இருக்கும்? என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சரியில்லை. உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நானும் கேட்க வேண்டாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இதுக்கு மேல என்னால கேட்காம இருக்க முடியல. சொல்லுமா, என்ன நடந்துச்சு? அத்த, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே அத்த. இல்ல நீ அப்படி நீங்க தான் சொல்றீங்க, ஆனா அண்ணனோட நடவடிக்கை அப்படி இல்ல. ஒழுங்கா ஒரு வேலை வெட்டிக்க போறது கிடையாது. திடீர்னு என்னடான்னா தெலுங்குல வளர்றாரு. வீட்டுல இன்னும் காரியமே பண்ணல, அவர் பாட்டுக்கு ஃப்ரெண்டோட பொண்ணு கல்யாணத்துக்கு போறேன்னு போறாரு. என்னது இதெல்லாம்? நேத்து ராத்திரி ஜுரத்துல படுத்திருக்காரு. என்ன பிரச்சனை? மணி 7 ஆச்சே. கவிதா கொடுத்த நேரத்துல இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. என்ன பண்றது? இப்படி நீங்க 2 பேரும் மாறி மாறி கேள்வி கேட்டா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இல்ல நான் தான் என்ன சொல்ல முடியும்? இங்க பாருங்க, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நிஜமாவே எனக்கு தெரியல. அவரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஏதோ என்கிட்ட பேசணும் தான் சொல்றாரு. மத்தபடி எனக்கு என்ன பிரச்சனைலாம் தெரியாது. சரிங்க அண்ணி, நான் சுத்தி வலிக்காம நேரடியாவே கேக்குறேன். சுப்பாண்ணனுக்கும் உங்களுக்கும் அந்த கவிதாவுக்கும் என்ன பிரச்சனை? இங்க பாரு திவ்யா, இப்ப எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனைல நீ கவிதாவை இழுக்கிற? அவ பேரை சொன்னதுக்கே நீங்க எவ்வளவு சூடாவறீங்க பாத்தீங்களா? அப்புறம் நாங்க சந்தேகப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? அந்த கவிதா என்னடானா வீடு வரைக்கும் வந்து நீங்க 2 பேரும் எங்கன்னு அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுட்டு போறா. அண்ணன் என்னடானா அவ வந்தால போனாலான்னு அப்படி பயப்படுறாரு. நான் ஒண்ணு கேட்ட ஏதேதோ உளறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது சந்தேகப்படாம எப்படி இருக்க முடியும் அண்ணி? என்ன பிரச்சனை? மறைக்காம சொல்லுங்களேன். சொல்லுமா, கேக்குறோம்ல. அவ ஏன் இங்க அடிக்கடி வரா? உன்னையும் சுப்புவையும் பார்க்கணும்னு ஏன் ஒத்த கால்ல நிக்கிறா? சொல்லுங்க அண்ணி. அம்மாவை பார்க்க அன்னைக்கு அண்ணன் வரேன்னு சொன்னப்போ
கவிதா ஏன் தடுத்தா? அத பார்த்துட்டு நீங்க ஏன் சும்மா இருந்தீங்க? நீயே எப்ப பார்த்தாலும் அந்த பிரச்சனையிலே வந்து நிக்கிற. ஏன்னா இன்னைக்கு என் அண்ணன் உடம்பு சரியில்லாம இருக்கிறதுக்கும் வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு இப்படி கடக்கிறதுக்கும் அவதான் காரணம். என்ன திவ்யா ஓளற? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அண்ணி, என்கிட்ட எதையுமே மறைக்காதீங்க. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கால் வந்துச்சு அண்ணன் போனுக்கு. நான் கூட அது கம்பெனி கால்னு சொன்னேன். அது கம்பெனி கால் இல்ல, அந்த கவிதா கிட்ட இருந்து தான் வந்துச்சு. நேத்து ராத்திரி மட்டும் கவிதா கிட்ட இருந்து அண்ணன் போனுக்கு 88 மிஸ்டு கால் வந்திருக்கு. இப்ப சொல்லுங்க, எதையும் மறைக்காம சொல்லுங்க. எங்க வாழ்க்கையோட விளையாடாதீங்க அண்ணி. ஏற்கனவே ஒரு புள்ளைய அழுந்துட்டு எங்க அம்மா தவிச்சிட்டு இருக்காங்க. தேவையில்லாம வேற ஒரு பெரிய பிரச்சனை வரதுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. திவ்யா, அப்ப உண்மையை சொல்லுங்க. ஆமா, கவிதாக்கும் எங்களுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒரு ரகசியம் இருக்கு. ஒரு ஒப்பந்தமே இருக்கு. போதுமா? போதுமா? சொல்லி தொலையாத சர்சு. நான் தான் குழந்தைய பெத்துக்க முடியாத பாவி ஆயிட்டேனே. என் கர்ப்ப பையையும் எடுத்துட்டாங்களே. என் வாழ்க்கையே இப்போ சூன்யமாயிடுச்சு. அதனால கவிதா அவ குழந்தைய பெத்து என்கிட்ட குடுக்கறேன்னு சொல்லிருக்கா. கவிதா குழந்தைய நான் தான் வாங்க போறேன். அந்த குழந்தைய நான் தான் வளர்க்க போறேன். கவிதாவோட குழந்தை ஏன் குழந்தை? நான் தான் அந்த குழந்தைக்கு தாயா மாற போறேன். போதுமா? இது போதுமா உங்களுக்கு? என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த ரகசியத்தை இப்போ உடைச்சிட்டேன். இப்போ உங்க 2 பேருக்கும் சந்தோஷமா? இப்போ திருப்தியா உங்களுக்கு? என்ன சர்சு, என்ன சொல்ல வேணாம் சொல்லிட்டு நீயே எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்டிய. என்ன சொல்றீங்க? கவிதாவோட குழந்தைய நீங்க வளர்க்க போறீங்களா? ஆமா. அவ குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாளா? ஆமா. அப்ப அவளுக்கு குழந்தை? அவ இன்னொரு குழந்தைய பெத்துக்கிறேன்னு சொல்லிருக்கா. அத்தை, இதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? நீங்க என்ன முட்டாளா? இங்க பாரு திவ்யா, நானும் ஒரு தாயாகணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என் கனவை கலைச்சிடாத. இத நீங்க நம்புறீங்களா? அவளை பத்தி எனக்கு தெரியும் அண்ணி. அவ பெத்துக்கிற குழந்தைய இல்ல, அந்த குழந்தையோட துணிய கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டா. அந்த குழந்தைய பெத்து குப்பை தொட்டியில போட்டாலும் போடுவலை தவிர உங்ககிட்ட சத்தியமா அவ கொடுக்க மாட்டா. நீ இல்ல, நிச்சயம் அவ தருவா. அந்த குழந்தைய என் கிட்டதான் கொடுப்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாருங்க, நீங்க யாரும் நடுவுல பூந்து இந்த ஆட்டத்தை கலைக்காம இருந்தா சரி. திவ்யா, நான் உனக்கு தான் சொல்றேன், முக்கியமா நீ இந்த விஷயத்துல தலையிடாத.
அனி நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு அப்பாவியா இல்ல அறிவு கட்டவங்களா? திவ்யா பின்ன நீ வேற எப்படி கேட்க சொல்றீங்க? வயிற்றுல புள்ளைய சுமந்துட்டு இருக்கா. அந்த குழந்தையால எந்த அவமானம் வந்தாலும் எந்த அசிங்கம் வந்தாலும் அதை தாங்கிக்க தயாரா நின்னுட்டு இருக்கா. எது நாள் வரைக்கும் அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு வெளி உலகத்துக்கு சொல்லாம இருக்கா. அவளோட குழந்தைய உங்களுக்கு கொடுக்க போறாளா? கொடுப்பா, நிச்சயமா கொடுப்பா. ஐயோ என்ன நம்பு. கவிதா ரொம்ப நல்லவ. அவ சொன்ன வார்த்தையை அவ கண்டிப்பா காப்பாத்துவா. அனி, கவிதாவை பத்தி அவளை படிச்ச அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. ஆனா எனக்கு நல்லா தெரியும். நான் அவளை நல்லா புரிஞ்சிருக்கேன். இந்த பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. அவளை நம்பாதீங்க. அவ குழந்தைய பத்தி கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க மாட்டா. ஐயோ திவ்யா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாது. அந்த மாதிரி நீ நினைக்கவும் நினைக்காத. நிச்சயம் என்கிட்ட தான் கொடுப்பா. அப்படி அவ அந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுக்கறதா இருந்தா அதோட விலை ரொம்ப பயங்கரமா இருக்கும் அண்ணி. ஏன், அது உங்களோட உயிரா கூட இருக்கலாம். இருக்கட்டும், என் உயிரை கூட எடுத்துக்கட்டும். ஆனா எனக்கு அந்த குழந்தை தான் வேணும். உனக்கு என்ன பைத்தியமா சரசு? உன் உயிரே போன பிறகு குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போற? இல்ல அத்தை, ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். அந்த மாதிரி எல்லாம் அவ பண்ண மாட்டா. நிச்சயம் அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருவா. சபாஷ். பாத்தீங்களாமா, இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற டீலிங்க பாத்தீங்களா? அதுக்கு உங்க மூத்த புள்ள ஏஜென்ட். இவங்களுக்கு தான் அறிவில்லைன்னா உங்க பிள்ளைக்கும் அறிவில்ல. அப்படிலாம் யாரும் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க. நீ பைத்தியக்காரி மாதிரி வளராதன்னு கட்டின பொண்ணாடிக்கிட்டு சொல்றதை விட்டுட்டு கூட சேர்ந்து ஒசுப்பேத்தி விட்டுருக்காரு. கவிதாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம கவிதா கிட்டயே போய் இவரு டீலிங் பேசுறாரு. என்ன ஒரு முட்டாள்தனம். என் மூத்த புள்ள இவ்வளவு அறவேக்காடா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. இங்க பாருங்க, அப்படிலாம் அவரை சொல்லாதீங்க. அன்னைக்கு உங்களை பார்க்க என் புருஷனை ஹாஸ்பிட்டலுக்கு வர விடாம கவிதா தடுத்ததுக்கு காரணமும் இதுதான். என்ன என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. அன்னைக்கு ஐசியூல இருக்கிற அம்மாவை பார்க்க அவரு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாரு. ஆனா நீ வந்து கூப்பிட்டது அந்த கவிதாக்கு பிடிக்கல. உன்னை பழி வாங்கணும்னு அவன் நினைச்சா. அதனாலதான் ரூம்குள்ள போன என் புருஷன் கிட்ட நீங்க உங்க அம்மாவை பார்க்க போக கூடாது, அப்படி என் பேச்ச மீறி நீங்க போனீங்கன்னா நான் என் குழந்தைய பெத்த சரசுக்கு தர மாட்டேன்னு சொன்ன. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ எனக்கு குழந்தைய பெத்து கொடுக்கணுங்கிற ஐடியாவில தானே இருக்கா. இல்லனா அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவ வாயிலிருந்து வருமா? கவிதா குழந்தைய எனக்கு தரணுங்கிற எண்ணத்துலதான் என் புருஷன் கவிதா பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டாரு. அதனாலதான் நாங்க அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வராம ரெண்டு பேரும் அடுத்த நாள் அத்தைய பார்க்க வந்தோம். திவ்யா, என்ன அவ்வளவு கேவலமா நினைச்ச பிறகு நீங்க வந்திருக்கவே வேண்டாமே. என்ன நீ நிஜமாவே நீங்க கொஞ்சம் விவரமானவங்க, கொஞ்சம் உலகம் தெரிஞ்சவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போய் இப்படி இருக்கீங்க. ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் நான் கை எடுத்து கும்பிடுறேன். இல்லன்னா உங்க காலில் வேலை விழுறேன். கவிதாவை யாரும் தயவு செஞ்சு எதுவும் சொல்லிடாதீங்க. அவதான் என் வாழ்க்கையில விளக்கேத்த போற தெய்வம். அண்ணி, ஆமா, என் வாழ்க்கைய நீ நாசம் பண்ணிடாத திவ்யா. உனக்கு குழந்தை பிறக்க போகுது, ரேகாவுக்கு குழந்தை பிறக்கும். உங்க குழந்தை கேட்டா நீங்க எனக்கு தருவீங்களா? தர மாட்டீங்கல்ல. ஆனா அவன் எனக்கு தருவா. நிச்சயம் எனக்கு குழந்தைய தருவா. அப்படி தரலன்னா சொல்லுடி. அப்படி அவ தராம உன்னை அவ ஏமாத்திட்டானா? அதுக்கு மேல இந்த வாழ்க்கையில என்ன இருக்குது? கவிதா மட்டும் அவ வார்த்தைய காப்பாத்தல, குழந்தைய எனக்கு கொடுக்கல. நான் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டேன். எந்த வெளிச்சம்
வெளிச்சமும் இல்லாம இந்த இருட்டு வாழ்க்கையில ஒரு குருடி போல வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அதுக்கு பதிலா நான் செத்தே போயிடுவேன். கவிதா அந்த குழந்தைய எனக்கு கொடுக்கல, நான் நிச்சயமா செத்துருவேன்.